மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். Lord, we humbly submit ourselves. எங்களை இந்த காலை வேளையிலே சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரைஸ் காட். கர்த்தரை ஆராதிக்கலாமா? பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நல்ல ஆராதனை நேரத்தை ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஆனந்த சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு கூட தேவ சமூகத்தில் சில நிமிஷங்கள் நம்ம பாடி துதித்து ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆமென். ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு சமீபமாக இருந்துச்சுன்னா எல்லா சூழ்நிலையும் மாறி போயிடும். ஆமென். இதுவரை துன்பத்தை பார்த்த நாட்கள் இருக்கலாம், இதுவரை தவிப்பை பார்த்த நாட்கள் இருக்கலாம். இந்த நல்ல மகிமையான ஆராதனை வேளையில நாங்கள் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறோம், உங்களுக்கு உதவி செய்ய, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவர் உங்க சார்பிலே இருக்கிறார், உங்க பக்கத்திலே இருக்கிறார். ஆர்ப்பரிக்க போகிறோம், எனக்கு தோல்வி இல்லை. ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால விடுதலையின் தேவன் கல்வாரி சிலுவையில எதிராயிருந்த எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவர் கூட இருக்கிறபடினால சொல்ல போகிறோம், எனக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா. தோல்வி இல்லை. சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெற்றி உண்டு. இது வெற்றியின் நாள், இது விடுதலையின் நாள். ஆமென். சந்தோஷமா பாடுவோமா? ஆராதிப்போமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் இந்த நன்னாளிலே துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல அவரே துதிக்கு பாத்திரர், துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நல்ல மகிழ்ச்சியோடு கூட சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராக நிற்க முடியும்? ஆமென். பலத்தினால பராக்கிரமத்தினால முடியாததை எல்லாம் முடித்து காட்ட, தம்முடைய ஆவியினால செய்து முடிக்க கர்த்தர் நம்முடைய சார்பில் உண்டு. விசுவாசத்தோடு சொல்லலாமா? என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறபடினால ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நல்ல விசுவாசத்தோட பேசலாமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம். சந்தோஷமா சொல்லுவோம், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர் கூட உண்டல்லவோ. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நல்ல விசுவாசத்தோட கரங்களை அசைத்து அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. நம்முடைய எல்லைகளிலே இனி துதியின் சத்தம், நம்முடைய எல்லைகளிலே இனி வெற்றியின் சத்தம். ஆமென். புலம்பல் இனி கேட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அழுகை இதனுடைய எல்லைகளிலே இல்லை. ஆமென். ஆனந்த களிப்பாக்கி
ஆச்சரியப்படுத்துகிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோட சொல்லுவோமா? என் கூடாரத்துல இனி கம்பீர சத்தம் தான். ஆமென். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். இதெல்லாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட சொல்லலாம். கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அன்பின் கயிறுகளினால் எங்களை கட்டி இழுக்கிறவரே, ஓ எங்களை அரவணைத்து ஆறுதல் சொல்லுகிற நல்ல தெய்வமே, நாங்கள் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் கூப்பிட்ட உடனே எங்களுக்கு பதில் கொடுக்கிறீங்களப்பா, நன்றி என்று சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் துன்ப வேளையில் கூப்பிட்ட போதெல்லாம் உருக்கமாய் இரக்கமாய் எங்களுக்கு பதில் தந்தவர் நீர் அல்லவாண்டு. ஓ நீர் வாழ்க, உடைய நாமம் வாழ்க. ஆமென். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறை சாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறை சாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லையே, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று சந்தோஷமா சொல்லுவோம். ஓ அக்களிப்போம் அல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்திலே மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. பாதம் கல்லில் இடராமல் நம்மை காக்க அவர் வல்லவர். துன்பத்தை பார்த்த நாட்கள், தவிப்பை பார்த்த நாட்கள், இவைகளுக்கு பதிலாக ஓ மகிமையை, வல்லமையை, பலத்த ஆண்டவருடைய வாழ்விலே கட்டளையிட போகிறார். ஆமென். எதை அதட்ட வேண்டுமோ, எதை அடக்க வேண்டுமோ, ஆமென் சொல்லுங்க, அதை அவர் அடக்குவார், அதை அவர் அதட்டுவார். ஏனென்றால் அவரால்
கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சொல்ல போகிற ஆண்டவரை பார்த்து, உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா? கரடுமுரடான பாதையில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கும், கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும், கர்த்தருடைய கரம் நம்மை போஷிக்கும், கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கும். ஆமென். அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே, நீர் எல்லாம் செய்ய வல்லவர் அல்லவா? Yes Jesus, thank you Lord. Amen. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவோம் ஆண்டவர் பார்த்து, உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்நாள் வரை தாங்கினது, இந்நாள் வரை தப்புவித்தது உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே, அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே. வா, எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க தயவு. ஓ கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. எங்கள் பாதைகளில் எல்லாம் எங்கள் பாதங்களுக்கு காவல் வைத்தீரே ஆண்டவரே. சோர்வுகள் எங்களை ஆட்கொண்ட போதெல்லாம் உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பித்தீரே ஆண்டவரே. உங்க கிருபை தானே, உங்க கிருபை தானே. அந்த கிருபை எண்ணி நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பாதையில வெளிச்சமாய் வந்த தெய்வம் நீங்க, வார்த்தை அனுப்பி எங்களை தேற்றின தெய்வம் நீங்க. ஓ ஹalleluya. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே, கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே, வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே, வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே, உங்க
எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, உங்க கிருபையே, உங்க கிருபையே எங்களை ஏந்தினது, எங்களை சுமந்தது, தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை இந்நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் தாங்கியதே. கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். கிருபையினால் எங்களை ரட்சித்தவரே நன்றி சொல்கிறோம். எங்களை ரட்சித்தது கிருபை, எங்களை மீட்டது கிருபை, எங்களை நடத்தினது கிருபை, எல்லாமே கிருபை தானே ஆண்டவரே. அந்த கிருபை எண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. அந்த கிருபைக்காய், எங்களை நடத்தின கிருபைக்காய், எங்களை தப்புவித்த கிருபைக்காய் நன்றி சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மேன்மை உள்ள அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருக்கிற இடத்துல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க கிருபை இல்லைனா, உங்க தயவு இல்லைனா, எங்க துக்கத்துல நாங்க எப்போதும் அமிழ்ந்து போயிருப்போம் ஆண்டவரே. ஆனாலும் கிருபை உள்ளவர், மேன்மை உள்ளவர், மகிமை உள்ளவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக நன்றி இயேசுவே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. You are worthy to praise. நீரே துதிக்கு பாத்திர. உம்முடைய உயர்ந்த நாமத்தை, மேன்மை உள்ள நாமத்தை பாடி புகழ்ந்து கொண்டாடி நாங்கள் சொல்கிறோம். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசு ராஜாவே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவே, உம்மை போல, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. We lift up your holy name, Lord. இயேசுவே, இயேசுவே, உம்மை உயர்த்திடுவே. என் நேசரே, உம்மை பாடிடுவே. இயேசுவே, உம்மை உயர்த்திடுவே. என் நேசரே, உம்மை பாடிடுவே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை.
மாத்திரரே, ஆராதிக்க தகுதி உள்ளவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, எங்கள் பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வெற்றியின் நாளில் எங்களுக்கு அனுசாரியா இருந்து ஆண்டவரே, எங்கள் பாதைகளில் எல்லாம் எங்களை பாதுகாத்து கடைசி வரைக்கும் வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வில் நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கனத்தை ஏற்றுக்கொள்ளுவீராக, மகிமையை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise God. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த 12வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 2024 சவால் நிறைந்த ஒரு ஆண்டு பர்சனலாக எனக்கு. பட் அதன் நடுவிலையும் தேவ கிருபை எங்களை தாங்கியது. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. பட் கர்த்தர் நிறைய பாடங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் லைஃப்பில் இந்த வருடம் ஏதாயிலும் பாடுகள் வழியாக, நெருக்கங்கள் வழியாக நீங்கள் கடந்து போயிருந்தால், what else can I say except that God is able to keep you, take you through all the challenges. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களை சரியாக நடத்துவார் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நித்தியத்தில் தான் நமக்கு எல்லாமே புரியும். நித்தியத்தின் இந்த பகுதியில் நிறைய கேள்விகளுக்கு பதில் வராமல் இருக்கலாம், புரியாத புதிராக இருக்கலாம். பட் ஆனால் தேவனுடைய வெளிப்பாடுகள், நித்தியத்தை குறித்ததான காரியங்கள், அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது ரொம்ப சின்ன காரியம். பட் மனித உறவுகள், குடும்ப உறவுகள் நம்மை விட்டு பிரியும் பொழுது இட்ஸ் டஃப். அண்ட் கிட்டத்தட்ட 7 மாதங்களை நாங்கள் கடந்து வந்துவிட்டோம். இன்ஃபேக்ட் 8 மாதங்கள் கடந்து வந்து விட்டோம். நெக்ஸ்ட் வீக் வந்துச்சுன்னா. அண்ட் ஏதோ இழுத்துக்கொண்டு எங்களையே நாங்கள் போகிறது போல தான் சம்டைம்ஸ் வி ஃபீல். அப்படியே அந்த பிஸினஸில், மற்ற காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த காரியம் அப்படியே கொஞ்ச நேரம் நம்முடைய மைண்ட்லேருந்து விலகி இருக்கிறது. பட் குயிக்காக த தாட் கம்ஸ் பேக். பட் செய்த நல்ல காரியங்களுக்காக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக டெய்லி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஃபேமிலி ப்ரேயரில் நான், என் மகா பைபிள் காலேஜிலேருந்து அந்த டேர்ம் பிரேக்குக்கு வந்திருக்கிறா. பட் மற்ற நேரம் நான் என் தம்பியோட ஜெபம் பண்ணும்போது டெய்லி, ஆண்டவரே, ஜெஸ்ஸியை எங்களுக்கு இத்தனை வருஷம் ஒரு கிஃப்டாக கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அ ப்ரெஷியஸ் லைஃப் நாங்கள் குடும்பத்தில் வைத்து, நாங்கள் க்ளோஸாக இருந்து, நாங்கள் லைஃபை ஒரு முக்கியமான, எனக்கெல்லாம் ஒரு 32 வருஷம் பழக்கம். பைபிள் காலேஜில் ஒன்றா கிளாஸ்மேட்டாக இருந்தோம். பிறகு 29 years ஆஃப் மேரிட் லைஃப். ஒன்றுமில்லாத நேரத்திலிருந்து ஊழியத்தில் தரிசனத்தோடு ஆரம்பித்து இந்த பிரயாணத்தில் வருகிற இந்த முக்கியமான ஒரு வேளையில்
இழக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்தான். பட் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே 29 ஆண்டுகள் இணைந்து வாழ்க்கை நடத்துவதற்கு நீங்க கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் ட்ரஸ்டிங் யுவர் ப்ரெஷியஸ் டாட்டர் லார்ட் வித் மீ என்று நான் தேங்க் பண்றேன். பிள்ளைகளையும் ஜினெட்டுக்கு ஆண்டவர் என்ன வயசோ அவளுக்கு 23 ஷீஸ் 23 ஆண்டுகள் ஆண்டவரே அம்மாவோடு இருக்கும்படி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தம்பிக்கு 16 வயசு 15 வயசு இருக்கும்போது இறந்தாங்க. ஸோ 15+ இயர்ஸ் எனக்கு அம்மாவை கொடுத்ததற்காக நன்றி. அப்படித்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக பார்வையில் பார்க்கிறதற்கு மைண்டு ஒரு பக்கம் சொன்னாலும் ஹார்ட்டு அந்த பெயின்ஃபுல்லாக இருக்கிறதை எங்களால் அவ்வப்பொழுது உணர முடிகிறது. ஓரளவிற்கு இப்பொழுது கடந்த ஒரு 2 மாதங்களாக, ஒரு மாதமாக 6 மந்த்ஸுக்கு இருந்த அந்த பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்று நாங்கள் சொல்லுவோம். பட் த ஆஸ்பெக்ட் ஆஃப் மிஸ்ஸிங் ஹர் கண்டினியூஸ். அண்ட் உங்கள் லைஃப்பில் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் இந்த வருஷம் எப்படி இருந்திருக்கு, அதன் நடுவில் நீங்கள் எழும்பி வரணும். அதன் நடுவில் நீங்கள் தேவனை பிடித்து கொள்ளணும். தேவன் மீது உள்ள அன்பை இழந்துடக்கூடாது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ ஜீவனோ, நாசமோ மோசமோ, பசியோ பட்டினியோ, நிகழ்காலமோ எதிர்காலமோ. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கிறோம் இல்லையா, நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட். ஸோ தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய தேறுதல் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமேன். ஸோ உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வழக்கமா சண்டே சர்வீஸில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, பட் ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எதற்காக? இந்த ஆறுதலை பெற்று இப்படிப்பட்ட எந்த உபத்திரவத்திலும் கடந்து போகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி கர்த்தர் எங்களுக்கு இதை செய்கிறார் என்று அங்க இருக்கிறது. இதுல நான் எழுதி வச்சிருக்கிறேன் பக்கத்துல, His pain, our gain. பட் அதோட நிறுத்தல. அதாவது இயேசுனுடைய காயம் நமக்கு நன்மை. His pain, our gain. பட் அதோடு கூட நான் எழுதி வச்சிருக்கேன் ஒன்று, our pain, others gain. நமது காயம் பிறரின் நன்மைக்கு. நம்ம அந்த காயத்திலிருந்து ஆறுதல் அடைஞ்சு கடந்து வந்து மற்றவர்களுக்கு அதை சொல்றோம் இல்லையா, யூ கேன் ஆல்சோ ஓவர் கம், யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ திஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். அண்ட் நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆறுதல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்த காரியங்கள் பெரிய ஒரு இழப்பாக இருந்தாலும் இதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியும், என்ன எக்யூப் ஆக முடியும் டு ஹெல்ப் அதர்ஸ். அந்த கிங்டம் மைண்டட்னஸில் நாங்கள் இருப்பதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அநேகருக்கு ஆறுதலாக இருக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷம் 2024 எல்லாருக்கும் எல்லாமே நன்மையாகவே இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு சிலர் ஆண்டவரே கடினமான பாதை வழியாய் கடந்து போயிருக்கக்கூடும். ஒருவேளை அடியனை போல ஆண்டவரே நெருங்கிய வாழ்க்கை துணையை ஒருவேளை இழக்காமல் இருக்கலாம். ஆனால் பல உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போயிருக்கலாம். அடியேனுக்கு நீர் கொடுத்த ஆறுதலுக்காக ஸ்தோத்திரம். அடியேனுக்கு நீர் கொடுத்த வெளிச்சத்திற்காக ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே
கடந்து போகிற பிரச்சனைகளை கடந்து போகிற எல்லாருக்கும் உம்முடைய ஆறுதல், உம்முடைய வெளிச்சம், உம்முடைய வெளிப்பாடு உண்டாக ஜெபிக்கிறேன். எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், எங்களுக்கு சரியான கண்ணோட்டத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன், இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ தரும்படி நான் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவகரம், தேவ கிருபை எங்களை தாங்குவதாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்குவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வர, ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தைரியமாய் உம்முடைய சமூகத்திலே வர எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் முழுமையும் அது உமக்குதான் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் ராபர்ட் ராய். சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிப்பதற்கு, தேவ திட்டத்தை செய்கிற ஒரு ஜனமாய் நாங்கள் இருப்பதற்கு, மீட்கப்பட்ட ஒரு சந்ததியாய் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். Thank you Lord. தேவனே, என் தேவனே, என்னையே தருவீரே, உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறே, உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன், உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கிறேன். செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. உம் பணி செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. என் ஜீவன் இருக்கும் மட்டும் சேவை செய்திடனும். என் ஜீவன் இருக்கும் மட்டும் உம் சேவை செய்திடனும். தருகிறே, தருகிறே, ஏற்றுக்கொள்ளும். தருகிறே, தருகிறே, ஏற்றுக்கொள்ளும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது. கைகளை உயர்த்தி ஆண்டவரே சமூகத்திலே ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், என் முழுமையும் உமக்குதான் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. We
surrender completely, oh God. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் ஜீவன் உமக்கு மட்டும் உம் சேவை செய்திடனும். என் ஜீவன் இருக்கும் மட்டும் உம் சேவை செய்திடனும். தருகிறேன் தருகிறேன், ஏற்றுக்கொள்ளும். தருகிறேன் தருகிறேன், ஏற்றுக்கொள்ளும். எனக்காக வாழாமல் காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே 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 உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கைகளில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. Praise God. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலையில நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் முக்கியம். இந்த மாதிரி நேரத்திலையும் சரியான தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுவர் சாய்ஸ், யுவர் கான்சிக்வன்ஸ், யுவர் டிசிஷன், யுவர் டெஸ்டினி. உங்கள் தீர்மானம் தான் உங்களுடைய, சொல்லுவாங்கல்ல தலையெழுத்துன்னு, அதை யாரும் எழுதி வைக்கல, நாம தான் எழுதுறது. உங்க தீர்மானம் தான் உங்க தலையெழுத்து. ஸோ தீர்மானங்கள் எடுக்கிறது எவ்வளோ முக்கியம், அதை சரியாக எடுக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் என்ற செய்தியை தான் கேட்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. உங்க வசனம் தெளிவாக வரட்டும், விடுதலையோடு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாம் ஆயத்தமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற பிரசங்கத்தின் தலைப்பு, உங்களுடைய தீர்மானம் நீங்கள் சந்திக்க வேண்டிய பின்விளைவுகள். நன்றாக கவனிங்க, இரண்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தீர்மானம் எடுக்கும் பொழுது கவனமாக இல்லாவிட்டால், நீங்கள் வாழ்க்கையிலே பின்விளைவுகளை, அந்த தீர்மானத்தின் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். your choice, your consequence, your decision, your destiny. நீங்க தீர்மானத்தை எடுத்துவிட்டு அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்த கூடாது. Very often people make stupid decisions and end up facing the consequence of the same and conveniently blame other people and blame circumstances. நல்லா கவனிங்க, மக்கள் தவறான தீர்மானங்களை எடுத்துவிட்டு அவர்கள் அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்கும் பொழுது அந்த தீர்மானத்தின் பின்விளைவுகள் என்பதை அறிந்து கொள்ளாமல் மற்றவர்களை குறை சொல்லுவதும் சூழ்நிலைகளை குறை சொல்லுவதும் பொதுவாக நாம் பார்க்கின்ற காரியங்கள். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற தீர்மானங்கள் மிக மிக முக்கியம். ஆண்டவர் நம்மை உண்டாக்கும் பொழுது, when God created us, he did not create us like a robot. ஆண்டவர் ஒரு இயந்திர மனிதனை போல ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. அவர் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்தார். God gave us the power to choose. தெரிந்தெடுக்கும் தன்மையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நன்றாக கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் பல தீர்மானங்களை நாம் எடுக்கின்றோம். Every day we have the opportunity to make decisions. இங்க பாருங்க, சிலர் சரியான தீர்மானங்களை எடுப்பார்கள், சிலர் தவறான தீர்மானங்களை எடுப்பார்கள், இன்னும் சிலர் தீர்மானங்களை எடுப்பதில்லை. No, it is important that we take decision. வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்திலே நாம் தீர்மானம் எடுக்காமல் இருப்பதும் தவறு. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. உங்களுடைய எதிர்காலம் நன்றாக கவனிங்க. நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்கள் மிக மிக முக்கியம். The decision that we take today affects tomorrow. So therefore our decision making process, our decision making moments are very very important. நாம் தீர்மானம் எடுக்கிற வேலை மிக மிக முக்கியம். அது ஆண்டவர் வழிநடத்தி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் எடுக்க பழகிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்கும். ஒரு விளக்கத்தை இன்சானிட்டி அல்லது பைத்தியம் என்ற ஒரு வார்த்தைக்கு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது ஒருவர் இப்படியாக சொன்னார். Doing the same thing again and again and again and expecting different results is definition of insanity. பைத்தியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் செய்ததையே திருப்பி திருப்பி செய்து நாம் வேறு விளைவுகளை எதிர்பார்ப்பதுதான். நம்முடைய தீர்மானம் என்னவோ அதுதான் பின்விளைவுகளாக வரப்போகிறது. Our decision is what is going to determine our destiny. அப்ப நமக்கு வேற ஒரு முடிவு வேண்டும் என்றால் நாம் தீர்மானம் எடுக்கிற இடத்திலேயே கவனமாக நாம் இருக்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். salvation is a choice. ரட்சிப்பு என்பதே ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுத்து விட்ட ஒரு காரியம்தான். யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். வாட் இஸ் த சாய்ஸ்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அது நம்முடைய காரியம். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு கான்சிக்வன்ஸ் என்ன? அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். யோவான் 3:16, John 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. John 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ சாய்ஸ். அவன் கெட்டு போகாமல் கான்சிக்வன்ஸ், நித்திய ஜீவனை அடையும்படி கான்சிக்வன்ஸ் பின்விளைவுகள். அவரை தந்தருளி, இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சால்வேஷன், ரட்சிப்பு என்பது நாம் தெரிந்தெடுக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்கள் இந்த ரட்சிப்பை அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் அந்த சாய்ஸ், தெரிந்தெடுக்கும் காரியத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்துவது இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ரொவிஷன் ஒன்று இருந்தாலும் அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய தீர்மானம் very very important. God so loved the world, true, but not everybody in the world are ready to accept him and receive the blessings that he has. ஆண்டவர் முழு உலகத்தையும் நேசிக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்காக சிலுவையிலே மரித்தார். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? சாய்ஸ். ஏன் ஆண்டவர் சாய்ஸை கொடுத்தாரு? தேவன் அவருடைய சுபாவத்திலே அன்புள்ளவர். அன்பு கட்டாயப்படுத்தாது. Love does not force. Love gives choice. ஆண்டவர் அன்புள்ளவர். அவர் நமக்கு தெரிந்தெடுக்கும் தன்மையை கொடுத்தார். ஆதாம் ஏவாளுக்கு தெரிந்தெடுக்கும் தன்மையை கொடுத்தார். Salvation is a choice. ரட்சிப்பு என்பது நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு discipleship is also a choice. சீஷத்துவம் என்பது கூட நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். லூக்கா 9:23, Luke chapter 9
and verse 23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவர் என் பின்னே வர விரும்பினால், சாய்ஸ், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், கட்டாயப்படுத்த மாட்டாரு. God does not force. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதே போல கவனிங்க, walking in blessedness is a choice. உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே முதலாவது சொல்லப்பட்ட 14 வசனங்கள் ஆசீர்வாத வசனங்கள். அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் அதற்கு பிறகு இருக்கிறதான எல்லா வசனங்களை நீங்கள் பாருங்கள், பெரிய லிஸ்ட். If you do not obey, that will be the consequence. இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவினுடைய மலைப்பிரசங்கம், the sermon on the mount, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, சாய்ஸ், அவன் கண்மலன் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவனுடைய கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்? இடிஞ்சு போகிற வீடை கட்டுற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, blessedness in life is a choice. Discipleship is a choice. Salvation is a choice. ரட்சிப்பு என்பது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு தெரிந்தெடுப்பு. வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம், கட்டாயப்படுத்துவதில்லை. சீஷத்துவம், அவர் பின்னாலே நாம் போக வேண்டும் என்றால், அவரை போல மாற வேண்டும் என்றால் அது நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய விஷயம், கட்டாயப்படுத்துவதில்லை. ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா, அதையும் தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை. இப்படி இருந்தால் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஜூடாஸ் betrayal. இங்க பாருங்க, யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அது அவனுடைய சாய்ஸ். சிலர் சொல்வார்கள், இல்லை, அவன் காட்டி கொடுப்பான் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. இல்லை, கவனிங்க. I want you to listen carefully. நன்றாக கவனிக்க வேண்டும். அவன் செய்ய வேண்டும் என்று தேவன் முன் குறிக்கவில்லை. அவன் செய்வான் என்று அறிந்து தேவன் முன் உரைத்தார். It was God foretelling and not forthtelling. நல்லா கவனிங்க. God foretold what would happen. He did not forthtell. அதாவது இப்படித்தான் நடக்கும் அவர் முன் குறிக்கவில்லை, அவர் முன்னறிந்து அவர் அதை சொன்னார். ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அப்படி என்றால் நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற பாதை என்று ஒன்று உண்டு, அதை தெரிந்தெடுக்கலாம். அல்லது ஆண்டவர் விரும்பாத இன்னொரு பாதை இருக்கிறது, அதையும் தெரிந்தெடுக்கலாம். அந்த பொட்டன்ஷியல் நமக்கு இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை அன்போடு அழைக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் சொல்லுகிற பாதையிலே வா, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord wants to bless you. The Lord wants to bless your future. But my dear friends, it's important that we take the right call when we are faced with a decision. வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க வேண்டிய வேளைகள் வரும்பொழுது அதை கவனமாக சரியாக எடுக்க நாம் பார்த்துக் கொள்வோம். சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய வழியிலே நடக்காதே, பாவியின் வழியிலே நில்லாதே, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத. சாய்ஸ். அதுக்கு பதிலாக என்ன பண்ணு? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணு. தியானம் பண்ணும்போது நீ இப்படி இருப்பாய், ஆசீர்வதிக்கப்படுவாய். So blessedness is a choice. Discipleship is a choice. Salvation is a choice. ரட்சிப்பு என்பது தெரிந்தெடுக்கிற ஒரு காரியம், சிஷ்யத்துவம் என்பது தெரிந்தெடுக்கிற ஒரு காரியம். ஆசீர்வாத வாழ்க்கை என்பது தெரிந்தெடுக்கிற ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கையின் அழைப்பு, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம், the purpose of your life, அதை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாமல் இருப்பதும் உங்களுடைய தீர்மானம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Revelation chapter 3 and verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டதே. இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கென்று ஒரு கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ கவனமாயிரு. உன்னுடைய கிரீடத்தை இன்னொருவர் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ சரியான தீர்மானம் எடுக்காமல், சரியான அர்ப்பணம் கொடுக்காமல், சரியான லைஃப் வாழாமல், உன்னுடைய சாய்ஸை நீ தவறாக பயன்படுத்தி உன்னுடைய அழைப்பை நீ இழக்கலாம், உன்னுடைய வெகுமதியை இழக்கலாம், உன்னுடைய பலனை இழக்கலாம். Revelation 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Hold on to your crown. Let no man take your crown என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவே நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன். இட்ஸ் a choice. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். இட்ஸ் a choice. தீர்மானம் எடுத்து இயேசு பவுல் ஓட்டத்தை முடித்தார்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் பேரில் உன் கண்ணை வைத்து நீ என்ன பண்ணு, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நீ பொறுமையோடு ஓடு. Run the race that is set for you. Choice. Choice. தெரிந்தெடுக்கும் தன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பல தீர்மானங்களை எடுக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நித்தம் நம்மை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆலோசனையின்படி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் இப்படி செய்யலாமா அல்லது அப்படி செய்யலாமா, ஆண்டவரே இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற அடிப்படை கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்கலாமே. அவர் ஜீவனுள்ள தேவன் தானே, அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன் தானே. என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லுகிறாரே. அந்த விதமான ஒரு வளர்ச்சிக்குள்ள விசுவாசிகள் வர வேண்டும். பிலீவர்ஸ், லீடர்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த காரியத்திலே வளர வேண்டும். இது அடிப்படை காரியம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரிவிலேஜ். we can receive counsel from God, guidance from God. 2 யோவான் 8ஆம் வசனம், 2 John verse 8. 2 யோவான் 8ஆம் வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இட்ஸ் a choice. உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் ஒவ்வொன்றாக நீங்கள் வாழ்க்கையிலே கூட்டிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், போடப்பட்ட அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாம பூரணராகும்படி கடந்து போவோமாக. சாய்ஸ். ரட்சிப்பு என்பது சாய்ஸ், சிஷத்துவம் என்பது சாய்ஸ், ஆசீர்வாத வாழ்க்கை என்பது சாய்ஸ். ஆண்டவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாமல் இருப்பதும் நம்முடைய சாய்ஸ். தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் வைக்கப்பட்டார்கள், ஆசீர்வாதமான ஒரு இடத்துல வைக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு, இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். The consequence was very clearly spelled out. நீ இந்த தப்பை செய்தால், இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தால் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். என்னாச்சு? What happened? அவர்கள் அதை செய்தார்கள், தவறான தீர்மானத்தை எடுத்தார்கள். விளைவு என்ன? கான்சிக்வன்ஸ் என்ன? தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். நீ சாகவே சாவாய் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறியது. ஆண்டவரோடு கூட உள்ள உறவு அந்த டிஸ்கனெக்ட் உண்டாயிருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
John chapter 15 verse 7. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், ரெண்டுமே யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், ரெண்டுமே நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். If you abide in me and my words abide in you, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கான்சிக்வென்ஸ், blessedness, ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அதாவது சாய்ஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள் கலெக்டிவ்லி, ஒட்டுமொத்தமாக தேவ ஜனம் நம்மை தாழ்த்தும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேசத்திற்கு சேவம் உண்டாகும். கான்சிக்வென்ஸ், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் ஜெபிப்பது அவசியம். ஆண்டவர் இந்த நாட்களிலே சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார் மகிமையான ஒரு எழுப்புதலுக்காக. இங்க பாருங்க, இஸ்லாமியர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இன்ஷா அல்லாஹ். என்னது? இன்ஷா அல்லாஹ். நம்முடைய இந்து நண்பர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? தலையெழுத்து, ஆண்டவன் எழுதிட்டான். லிசன் பீப்புள் ஆஃப் காட், இங்க பாருங்க, அந்த இன்ஷா அல்லாஹ் மென்டாலிட்டி நமக்கு இருக்கக்கூடாது. வெரி மச் காட் ஹஸ் பிளேஸ்ட் திங்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். தலையெழுத்து, ஆண்டவன் எழுதிட்டான். இங்க பாருங்க, God has a good plan for you. Full stop. ஆண்டவர் உங்களுக்காக நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக தீமை எல்லாம் ஒன்றும் நினைக்கல. பைபிள் இஸ் வெரி வெரி கிளியர். ஆனா வாழ்க்கையில தீர்மானங்களை எடுக்கக்கூடிய பிரிவிலேஜ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியாக எடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை சரியாக நாம் எடுக்காவிட்டால் பின்விளைவுகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். And we cannot blame God, and we cannot say inshallah, and we cannot say ஆண்டவன் எழுதிட்டான், ஆண்டவன் எழுதல. Very much it is in our hands. நம்முடைய கைகளிலே அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 68 வசனங்கள் இருக்கிறது. 68 verses இருக்கிறது. அதில் முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாத வார்த்தைகள். அதற்கு பிறகு 54 வசனங்கள் சாபத்தை குறித்து இருக்கிறது. கான்சிக்வென்ஸ், பின்விளைவுகள். சவுல் சரியான தீர்மானம் எடுக்கவில்லை, ஆகவே ராஜ்யபாரத்தை இழந்தான். இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில, டே டு டே லைஃப்ல ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். I liked what late எமில் ஜெபசிங் அண்ணன் said. காலம் சென்ற எமில் ஜெபசிங் அண்ணன் அவர்களோடு கூட ஒரு 3 ஆண்டுகள் ஊழியத்தில் இணைந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். முழு இந்தியாவுக்கும் ஒரு நெட்வொர்க் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் சவுத் இந்தியாவுக்கு ஒரு பொறுப்பாளராக எனக்கு அந்த அண்ணன் ஒரு காரியத்தை கொடுத்திருந்தார்கள். அந்த கான்டெக்ட்ஸில் நான் நிறைய அவங்களோட ஃபோனில் பேச வேண்டியது இருக்கும். அப்போ அண்ணன் சொல்லுவாங்க, ஒரு நாள் அப்படி ஃபோன் பண்ணி பேசும்பொழுது யதார்த்தமாக அவங்க வந்து டீப்பான காரியங்களை சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி கல்யாண், அன்றாட வாழ்க்கையில் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற பிலிப்புகளை கண்டுபிடிங்க தம்பி. அன்றாட வாழ்க்கையில் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற மக்களை கண்டுபிடிங்க தம்பி. ஏன்னா தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட், சவுத் இந்தியாவில் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பில் 105 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. அப்போ 105 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற கீ லீடர்ஸை கண்டுபிடிங்க தம்பி. அன்றாட வாழ்க்கையில் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற பிலிப்பு பாருங்க, சமாரியாவில் இருக்கிறான். ஆனால் அங்கே எழுப்புதல் பயங்கரமாக நடக்குது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ வனாந்திரத்துக்கு போ. உடனே போகிறான். பார்த்தீங்களா? அதை தான் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதை தான் எம்எல் அண்ணா என்கிட்ட சொன்னாங்க. அன்றாட வாழ்க்கையில் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், பிரியமானவர்களே, கேன் we enjoy God's guidance daily? Yes. தேவனுடைய வழிநடத்துதலை அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியுமா? எஸ், முடியும். ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இங்கே பாருங்க, படிக்கிற டைமில் விளையாண்டுக்கிட்டு இருந்தா பிள்ளைங்க எக்ஸாம் டைமில் கொட்டை விடுவாங்க. கான்சிக்வென்ஸ். அப்புறம் எக்ஸாம் ப்ரேயர்னு ஒன்று வைக்கும் போது, பாஸ்டர் என் தள்ள கை வச்சு ஜோம் பண்ணு, உன் தள்ள கை வச்சு ஜோம் பண்ணி என்ன நடக்க போகுது? எம்டி ஹெட்டு, எம்டி ஹேண்டு, என்ன ஆகும்?
நான் சொல்றது புரியுதா? அதாவது படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும். அந்த படித்த காரியம் ஞாபகத்துக்கு வரணும்னு நீ ஜெபம் பண்ண வர்றது கரெக்ட். படித்தது புரியல, எனக்கு ஞானம் வேண்டும்னு ஆண்டவரை கேட்க வர்றது கரெக்ட். நீ படிக்காம ஆண்டவர் உனக்கு மார்க் கொடுக்கணும்னு நீ நினைக்கிற தெரியுமா, அது தப்பு. யோர் சாய்ஸ், யோர் கான்சிக்வன்ஸ், யோர் டிசிஷன், யோர் டெஸ்டினி. வாழ்க்கையில் ஸ்டூபிட் டிசிஷனை எடுத்துறாதீங்க. You have to live with consequences. And there are some decisions in life that you have to take, which will affect you lifetime. இங்க பாருங்க, நம்ம கூட இருந்த ஒரு தம்பி, நல்ல தம்பி, அவனுடைய விஷன்லாம் கேட்டேன், சொன்னான் இப்படி இப்படி இப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னான். நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு சமாதானமே இல்லை. டோட்டல் டிசாஸ்டர் ஆக போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால் நான் எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு சொல்லி, தம்பி இந்த ஒரு கருத்தை செய்யாதடா, இது நல்லதில்லடா, இது பெரிய உனக்கு ஒரு பின்னடைவிடா என்று நான் சொல்கிறேன். அவன் கேட்கல. எவ்வளவோ அன்பா சொன்னோம், எவ்வளவோ கொஞ்சம் அடித்து சொன்னோம். அடிச்சுன்னா கை வச்சு அடிச்சு இல்லை, ஸ்ட்ராங்காக சொன்னோம். ஆனால் அவன் கேட்கல. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. கல்யாணம் பண்ணான், ஒரு வருஷம் கூட ஒழுங்கா இல்லை, பிரிஞ்சிட்டான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமா பிரிஞ்சு தான் இருக்கான். சேட் பொட்டன்ஷியல் பாய், ஒரு 30-40 சர்ச் பிளான்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தம்பி இப்போ சும்மா சுத்திட்டு இருக்கிறான். You can ruin your destiny because of your stupid decision. உங்களுடைய தவறான தீர்மானத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் இழக்க முடியும். ஆயிரத்தி 1998 ஆண்டு 1998 சிங்கப்பூர் தேசத்தில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் 97 எடுத்தேன். நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இருங்கன்னு. சிங்கப்பூர் இஸ் a good country. சிங்கப்பூர் everything what you want is there. ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். I was working among Indian people. I was planting churches amongst them. ஆனால் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருந்த நோக்கம், திட்டம் இருக்கிறதே, அதற்கு நான் எஸ் என்று சொல்ல வேண்டும். அந்த டிசிஷன் எடுக்கும் பொழுது நம்முடைய மனுஷீக பார்வையில் சில கன்வீனியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், சில சௌகரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக செய்கிறது மாத்திரம்தான் நிற்கும். Only one life and it will soon pass away, and what you do for the Lord will alone last. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் போய்விடும். ஆண்டவருக்காக செய்கிற காரியம் மட்டும்தான் நிற்கும். ஆகவே தீர்மானங்கள் எடுக்கும்போது தம்பி, தங்கச்சி, அருமையான சகோதரனே, சகோதரியே, be careful that you make right choices and may the Holy Spirit lead you and guide you. ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. தேவன் உங்களை நடத்துவாராக. தேவன் உங்களை நடத்துவாராக. Leaving Singapore in 1998 was a big decision for me. There were a lot of peer pressure, பல அழுத்தங்கள். ஆனாலும் தீர்மானத்தை எடுத்தேன். 22 ஆண்டுகள் ஆகிறது. Today as I look back, I am grateful to God. I am thankful to God that He guided me. இங்கே பாருங்க, கல்யாண டைமில் எனக்கு 1995 திருமணம் நடந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், கடன் வாங்க மாட்டேன். வெறும் டீ பிஸ்கட் கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் கடன் வாங்கி கல்யாணம் பண்ண மாட்டேன். குட் டிசிஷன். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருந்தேன். கடனில் நிறைய பேர் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஏன்னா அந்த டாம் டூம்னு அந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பந்தா. இங்கே பாருங்க பிரியமானவர்களே, we have to be very very careful. Our decision has its consequences. பின்விளைவுகள் உண்டு. சபையில் ஒரு சகோதரி, அவங்கள்ட்ட சொன்னேன், படிச்சு சொன்னேன், கல்யாணத்திற்கு கடன் வாங்காதீங்கன்னு. கேட்டாங்களா? இல்லை. 1000 பேருக்கு கூப்பிட்டு பெரிய விருந்து போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டில் காசு கொடுப்பாங்களா? இல்லை. பொண்ணு வீட்டில் காசு வேண்டான்னு சொல்லிட்டேன். நல்லது.
அந்த டிசிஷன் நல்லது. போயிட்டு வரதட்சணை போயிட்டு கையை நீட்டி குடுன்னு சொல்லலை, அது நல்லது. ஆனால் இப்போ உங்ககிட்டையும் காசு இல்லைல்ல, நீங்கள் அங்கேயே வேணான்ட்டீங்கல்ல, சிம்பிளாக வச்சுருக்கலாமே கல்யாணத்தை. இல்லை, பயங்கரமாக செஞ்சாச்சு. சொன்னேன் கேட்கல. அப்புறம் கடன் கடன் கடன், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பல வருடங்கள் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் அந்த ரிட்டையர்மெண்ட் காசு வந்துச்சு, அதை வச்சு அவங்க டீசெண்டா ஒரு லிவிங் அவங்க செய்ய முடியல, கடனை தான் அடைக்க முடிஞ்சது. Your decision, your destiny, your choice, your consequence. ஒரு ஊழியக்காரர் எனக்கு அடிக்கடி எங்க பாஸ்டர் சொல்லுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா சொல்லுவார். அவனுடைய கல்யாணத்தில் அவன் வந்து ஒரு விருந்து ஒன்றுமே பண்ணலை, சிம்பிளாக வச்சான். மொத்தமே ஒரு 3/4 மணி நேரத்தில் 45 நிமிஷத்தில் 1 மணி நேரத்துக்குள்ளே பாஸ்டர் கல்யாணம் நடத்தி முடிச்சிட்டாரு. பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு அங்கே வந்து அந்த பாஸ்டர் வந்து அவர் பேர் ரபி, அவர் சர்ச் ஆஃப் காட்ல பாஸ்டர். அந்த இப்போ தான் சமீபத்தில் வந்து அவர் இறந்து போனார். ஆனால் more than 50 years he served the Lord. நல்லா கவனிங்க. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவருடைய கல்யாணத்துக்கு என்ன பண்ணாரா, வந்து அந்த கார் பார்க்கில் அந்த எம்பிஏ சர்ச் ராயப்பேட்டா அங்கே தான் வச்சு கல்யாணம் நடந்திருக்கு. கொஞ்சம் பேர் தான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த ரோட்டில் டீ கடையில் எல்லாருக்கும் டீ சொல்லிடு, டீ பட்டர் பிஸ்கெட்டு. ஸோ எல்லாருக்கும் டீ பட்டர் பிஸ்கெட் கொடுத்தாங்க. தட்ஸ் இட். நல்லா தான் இருந்தார், நல்லா ஊழியம் செஞ்சார். 50 years of married life. அதாவது நிறைய பிரியாணி போட்டு அப்படியே பயங்கரமாக ஆயிரக்கணக்கான பேருக்கு சோறு போட்டால் தான் திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்னு யார் சொன்னது? Your choice, your consequence. Amen. Hallelujah. நான் பாலிடெக்னிக் 3 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம், படித்து முடிச்சுன்னு சொல்லக்கூடாது, காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஏன்னா நம்ம பாஸ் பண்ணல, அதனால் லெட் மீ பி வெரி ஆனஸ்ட், முடிச்சு வந்துட்டேன். ஆனால் வந்து அப்போ வந்து வேலை வந்து நான் அங்கங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 250 ரூபா 300 ரூபா சம்பளம் கொடுக்குறேன்றாங்க அப்ரெண்டிஸாக. அப்போ வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபா சம்பளம் கிடைக்கிற ஒரு கம்பெனி, இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி. சி தட் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் கம்பெனி பல்லாவரத்தில். என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய கிளாஸ்மேட்டு, அவனும் ஃபெயிலு. 2 பேரும் ஒரே கேட்டகரி. அவங்க அப்பா வந்து வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அந்த இன்ஜினியரிங் செக்டரில். அவருக்கு வந்து இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில் வந்து நல்ல பழக்கம். அதனால் அவர் சொன்னாராம், நான் வந்து உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில். சான்ஸே கிடையாது கிடைக்கிறதுக்கு எங்களுடைய படிப்பை வச்சு. ஆனால் அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி வந்து அவர் சொல்லும் பொழுது அவன் கேட்டிருக்கான், என் ஃப்ரெண்டுக்கும் வாங்கி கொடுக்க முடியுமாப்பான்னு. சரி, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணுங்கிறதுக்காக 2 பேரும் கேட்குறேன்டான்னு சொல்லி கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க, 3 மாதம் சம்பளம் கொடுத்தா போதும், ஒரு ஆள் ஹெல்ப் பண்ண போகிறாரு உள்ள, 3 மாதம் சம்பளம் லஞ்சமாக கொடுக்கணும், அவங்க வந்து அந்த வேலை கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், அந்த நாட்களில் 250 ரூபா 300 ரூபா அப்ரெண்டிஸுக்கு, அந்த மாதிரி டைமில் 1500 ரூபானா பெரிய சம்பளம். எனக்கு அது வந்துச்சு. அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மாதம் ஆகிறது, அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 months ஆகிறது. எனக்கு அந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில் வேலை கிடைக்கிற வாய்ப்பு. அவன் சொன்னான், டேய் சேர்ந்துடுறா அப்படின்னு. இப்போ கூட நீ காசு கொடுக்க வேண்டாம், 3 மாதம் சம்பளத்தை நீ வாங்கி கொடுத்தா கூட போதும். ஆனால் எனக்கு என்னமோ உள்ள ஒரு உணர்த்தல் இருந்துச்சு, இது தப்பு, இது தப்பு, செய்யக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது. அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் கஷ்டம், எங்கள் அப்பா இறந்துருக்காரு, எனக்கு கடன் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஐ எம் த பிரெட் வின்னர். எங்கள் வீட்டு வாடகை கிட்டத்தட்ட வந்து 350 ரூபா, ஆனால் எனக்கு சம்பளம் 250 ரூபா 300 ரூபா தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நீடு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் ஸ்ட்ராங்காக உணர்த்தினார். நானும் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன், நோன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவன் வந்து ஃப்ரெண்டு வரலன்னு சொல்லிட்டு அவனும் அந்த வேலை வேணான்ட்டான். ஏன்னா அவனுக்கு நல்ல வசதியாக இருக்கான், அவன் பிரச்சனை கிடையாது. அன்றைக்கு நான் அந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில் ஒரு வேளை வேலைக்கு போயிருந்தேன்னா நான் ஊழியத்துக்கு வந்திருப்பேனான்னு தெரியாது. யோர் சாய்ஸ், யோர் கான்சிக்வன்ஸ். வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுக்க வேலைகள் வரும். ரூத் என்ற ஒரு பெண், நகோமி சொல்லுகிறாள், நீ என்ன பண்ண, இங்கே இருந்துரு, இப்ப உன் புருஷன் இறந்துட்டான், என் கூட வந்து என்ன பண்ண போற? இல்ல, ரூத்
chose to follow Naomi. நகோமியை ஃபாலோ பண்ணா. ரைட் டிசிஷன். அவ பிறந்தது மோவாப். மோவாபியர்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு கூட்டம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதும் தலைவலியாக இருந்தவர்கள், யூதாவுக்கு தலைவலியாக இருந்தவர்கள். அவளுடைய கணவன் வேற இறந்து விட்டார். இப்பொழுது வாழ்க்கையில அவளுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை. அவளுடைய சூழ்நிலையும் அட்வான்டேஜஸ் ஆக இல்லை. வாழ்க்கையில் அப்படி நொந்து போய் இருக்கிற அவ பாருங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறா. she makes a good decision. she makes a good decision and the rest is history. போவாசை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. அந்த வம்சத்தில் இயேசு வருகிறார். ஆமென். ஹalleluya. praise the Lord. ஆமென். தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். decisions are very very important. ஒவ்வொரு நாளும் நாம் பல தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுங்க. நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ஆண்டவரை கன்சல்ட் பண்ணி செய்வேன். எது ரைட் என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து நான் செய்வேன் என்று முடிவு பண்ணுங்க. நல்லது பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் ஆக்ட்ஸ் சாப்டர் 6. எருசலேம் சபையிலே உள்ள தலைவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்கிறார்கள். நாங்கள் ஜெபத்திற்கும் எங்களுக்கு ஜெபத்திற்கும் வேதவாசிப்பிற்கும் தடை வரக்கூடாது. for prayer and for word. leaders listen. ஜெபத்திற்கும் வேதவாசிப்புக்கும் நமக்கு தடை வரக்கூடாது. எப்படி ஆயிலும் அதற்கு நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற காரியத்தை மற்றொரு இடத்துல பிரித்து கொடுத்து விட வேண்டும். prayer and word, right decision. church grew. சபை வளர்ந்தது. சரியான தீர்மானங்கள், ஆவியானவர் கொடுக்கிற தீர்மானங்கள். ஹalleluya. praise the Lord. இன்னொரு காரியம் சொல்றேன், கவனிங்க. மற்றவர்களுக்காக தீர்மானம் நீங்க எடுக்க கூடாது. let people own their choices or decisions. மற்றவங்களுக்காக தீர்மானம் பண்ணாதீங்க. you can guide people. ஆண்டவர் நமக்காக தீர்மானங்கள் எடுக்கிறது இல்லை. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தான் கொடுக்கிறார். we must counsel people, we must guide people, we cannot force people. even parents cannot force people. they are kids. இருக்கீங்களா? ஆமென். சொல்லிக் கொடுக்கணும். இது இந்த தீர்மானம் எடுத்தா இதுதான் கிடைக்கும், இது தீர்மானம் எடுத்தா இதுதான் கிடைக்கும், அப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் அப்படிதான் சொல்லிக் கொடுத்தாரு. அப்படி இருந்தும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இளைய குமாரன் தீர்மானம் எடுத்தான், வீட்டை விட்டு போவேன்னு போயிட்டான். கடைசியில் கான்சிக்வன்ஸ் ஒன்றும் இல்லாமல் ஆண்டி ஆகணும். அவன் கஷ்டப்பட்டான். ஆனா இன்னொரு தீர்மானம் எடுத்தான், ரிவர்ஸ் பண்ணான் பாருங்க, வந்தான் பாருங்க. that is a good thing. தப்பு பண்ணிட்டா கூட we must have the courage to do course correction. பிரியமான தம்பி தங்கச்சி கவனிங்க. ஈவன் நீங்க ஒருவேளை பின் விளைவுகளை சந்திக்கிறீர்கள். you are facing the consequence of a stupid decision you made, but still it's not too late. you can reverse that by doing some course correction. அந்த கெட்ட குமாரன் அப்பாவுடைய வீட்டுக்கு மறுபடியும் வருகிறான். புத்தி தெளிந்து நல்ல தீர்மானம். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தப்பான தீர்மானங்களை எடுத்திருந்தால் it's still not too late. of course you have to still face some consequence. சில பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தவறு என்று உணர்ந்து விட்டால் தவறை திருத்திக் கொள்வதற்கு to do some course correction, take some effort. சில நல்ல தீர்மானங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். இங்க பாருங்க, ஒரே காரியம்தான், ஆனா மறுபடியும் மறுபடியும் நான் வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னன்னா ரொம்ப முக்கியமான காரியம். சிலர் பாருங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தப்பான தீர்மானங்களை டெலிபரேட்டா எடுப்பாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. தப்பான தீர்மானங்களை டெலிபரேட்டா எடுப்பாங்க. தப்புன்னு தெரியும் ஆனா எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிசோபீடியன்ஸ். நல்லா கவனிங்க, அதுக்கு பேர் தான் டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. ரைட்னு தெரியும் ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க? அந்த தீர்மானத்தை எடுக்க மாட்டாங்க. தப்புன்னு தெரியும் ஆனாலும் அந்த தீர்மானத்தை எடுப்பாங்க. இது டிசோபீடியன்ஸ். இன்னொரு கேட்டகரி இருக்கு, டிசெப்ஷன். அதாவது உண்மைன்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏமாந்துருவாங்க. they think it is right and they make a decision. இங்க பாருங்க, மூணு கேட்டகரி இருக்கு. டிசெப்ஷன், தவறு
ஆனால் உங்களுக்கு தவறுன்னு தெரியாது. நல்லது என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க, அது டிசெப்ஷன், அது வஞ்சகம், ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள். இரண்டாவது கீழ்ப்படியாமை, தப்புன்னு தெரியும் ஆனாலும் எடுத்தீர்கள் தீர்மானத்தை, டிசோபீடியன்ஸ். மூணாவது என்ன தெரியுமா? தவறுன்னு தெரியும், உங்களுக்கு தவறு செய்ய விருப்பமும் இல்லை, ஆனா நீங்க தப்பான தீர்மானமே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தட் இஸ் பாண்டேஜ். அது அடிமைத்தனம். அது நீங்க விடுதலை பெற வேண்டும். ஆவியானவர் அதற்கும் உங்களுக்கு உதவி செய்வாராக. Go and talk to someone. ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு மூத்தவர்களிடத்தில் போய் பேசுங்க. எனக்கு இந்த காரியம் தப்புன்னு தெரியுது, ஆனா ஐ காண்ட் ஹெல்ப் இட், நான் தவறு செய்து கொண்டே இருக்கிறேன், நான் இதுல இருந்து வெளியில வரணும். 3 காரியம் சொன்னேன். டிசெப்ஷன், வஞ்சகம், ரைட்டுன்னு நினைச்சு ஆனா தப்பான காரியம் எடுத்துட்டீங்க. அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். அது பின்விளைவுகளை சந்திக்கும் பொழுதுதான். இங்க பாருங்க, ஏவாள் ஏமாந்துட்டா. நீ இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது தேவனை போல மாறுவாய். She was deceived. But Adam disobeyed. ஆதாம் கீழ்ப்படியாமை, ஆனால் ஏவாளோ வஞ்சிக்கப்பட்டாள். உண்மை என்று நினைத்து அவள் ஏமாந்து விட்டாள். கீழ்ப்படியாமை இரண்டாவது, தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறது. சாகவே சாவாய் நான் சொல்லியிருக்காரு, ஆனாலும் செய்கிறது. மூன்றாவது பாண்டேஜ். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14 to 24 நான் வாசிக்க போவதில்லை, நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 7 verse 14 to 24. Romans chapter 7 verse 14 to 24. You are struggling. இது தப்புன்னு தெரியுது, ஆனாலும் அதிலிருந்து வெளியில வர முடியல. You keep making wrong decision. ஒரு பேட்டர்ன் டெவலப் ஆயிருச்சு, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டீங்க, நீங்க அதிலிருந்து வெளியில வரணும். ஆமென். கவனிங்க, இன்னொரு காரியம் இருக்கு. செலக்டிவ் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். அதாவது சில கருத்தை கீழ்ப்படிவாங்க, சரியா தீர்மானம் எடுப்பாங்க, சில கருத்தை சொதப்பிடுவாங்க. இங்க பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் தவறான தீர்மானத்தை அவன் எடுக்கிறான், ஆனா பல காரியத்தில் கீழ்ப்படுகிறான். அங்கே பலரை வெட்டுகிறான், அந்த அமலேக்கியர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்ல பொழுது எல்லாம் செய்யறான், ஆனா ராஜாவை உயிரோடு பிடிக்கிறான், அந்த கொளுத்த ஆடு மாடுகளை பிடிக்கிறான். இங்க பாருங்க, it was not complete obedience, it was partial obedience. Partial obedience is also disobedience. பகுதியாக கீழ்ப்படுகிறதும் அது கீழ்ப்படியாமைதான். Saul had to face the consequence. ராஜ்யபாரத்தை இழந்தான். External obedience is also not completely right. வெளியில மட்டும் கீழ்ப்படுகிறது, உள்ள கீழ்ப்படுகிறது இல்லை. உள்ள குணம் மாறல, ஆனா வெளியில யாரும் பார்க்கறாங்க, சொல்றாங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு செய்யறது இல்லையா? அந்த காரியத்திலிருந்தும் நம்ம விடுதலை பெறணும். நம்ம மனப்பூர்வமா எதையும் செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். கஷ்டமா இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க, இயேசு சொல்றாரு, நீ உள்ள மாறுப்பா. பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அவர்களுடைய நீதியை காட்டணும், உன் நீதி அதிகமாக இருக்கணும். அவங்க நீதி வெளியில தான் கரெக்டாக இருக்கு, உள்ள கரெக்டாக இல்லை. நீ உள்ளேயே கரெக்டாக இரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அதை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. நீ ஒரு பெண்ணை இச்சையோடையே பார்க்காத, உள்ள மாறிடு. கொலை செய்யாதிருப்பாயாக அவங்களுக்கு சொல்லப்பட்டது. நான் உனக்கு சொல்றேன், நீ கோவப்படாத. கோவப்படாதானே கொலை பண்ணுவ. இன்னொரு காரியம் இங்கே பாருங்க, பகுதியாக கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாமை, வெளியரங்கமாக கீழ்ப்படுகிறது ஆக்சுவலாக கீழ்ப்படியாமை தான். உள்ள மாறாமல் இருந்தா இன்னொன்று என்ன தெரியுமா? சம்டைம்ஸ் இந்த தீர்மானம் எடுக்கிற காலத்தில் இன்னொரு கன்டென்ஷன் என்ன தெரியுமா? இன்னொரு போராட்டம் என்ன தெரியுமா? இந்த குட் அண்ட் பேட் இருக்குல்ல, அதில் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் குட் அண்ட் காட் இருக்குல்ல, அதாவது குட் டிசிஷன் வேற, பட் காட்லி டிசிஷன் ஒன்று. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு திட்டம் இருக்கும், அது அதுவா குட் அண்ட் பெஸ்ட், குட் அண்ட் காட்லி டிசிஷன். குட் டிசிஷன் வர்சஸ் காட்லி டிசிஷன், அதுதான் ரியலாக உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்கள் ஹார்ட் கரெக்டாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் நீங்கள் ஃபம்பிள் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி பாஸ்டர் ஓவர் கம் பண்ணுறது, அது எப்படி பிரதர் ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட்.
தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்லதாக இருந்தா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்கா அது கரெக்ட் நினைச்சிடக்கூடாது. எல்லா டைமும் எல்லா வேலைகளிலும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அப்படியே நீங்கள் நடந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். You have to choose carefully every decision in life so that you can fully accomplish what God has for you. ஒரே ஒரு லைஃப், ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக வாழ்ந்துருவோமே. நித்தியத்தில் செலிப்ரேட் பண்றதற்கு ஏராளமான நேரங்கள் உண்டு. பிப்ளிக்கல் சக்சஸ் என்ன தெரியுமா? வேதாகமத்தில் சக்சஸ் என்ன தெரியுமா? ஆண்டவர் விரும்புகிற நபரை நான் மாறணும், ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற காரியத்தை நான் செய்யணும். மூணாவது, அல்டிமேட்டாக அவர் என்னை பார்த்து சொல்லணும், நல்லது உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே. அவ்வளோதான். இதுதான் பிப்ளிக்கல் சக்சஸ். You know what is Bible success? To become the person God wants you to become and to do the thing that God wants you to do and ultimately get His approval. And for that to happen, constantly you have to be mindful of the decisions you make. தீர்மானங்களை சரியாக நீங்கள் எடுக்க வேண்டும். சிலர் தீர்மானமே எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? சிலர் தீர்மானமே எடுக்க மாட்டாங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர், பாகால் தெய்வமானால் பாகால், பின்பற்றுங்க, தீர்மானம் எடுங்க அப்படின்னு எலியா சேலஞ்ச் பண்றான். 1 ராஜாக்கள் 18:21 தீர்மானம் எடுக்கல. they are not making decisions. தீர்மானம் எடுக்கவில்லை. no decision. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12. அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யறவன் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும். இல்ல, you decide. don't worry about others. you decide. சீக்கிரம் ஆண்டவர் வருகிறார், பலன் வருகிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Joshua is saying, you make up your mind. I have made up my mind with my family. Me and my household, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க. You make up your mind. மோசே சேலஞ்ச் பண்றான். யாத்திராகம் 32:26, Exodus 32:26. Make up your mind. கர்த்தர் பக்கம் யாரு? முடிவு பண்ண, கண்ணுக்குட்டி செஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கிற. 1 ராஜாக்கள் 18:21 எலியா சேலஞ்ச் பண்றாரு. யோசுவா 24:15 யோசுவா சேலஞ்ச் பண்றாரு. யாத்திராகம் 32:26 மோசே சேலஞ்ச் பண்றாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன், தீர்மானம் எடுக்க முடியாமல் தத்தளிக்கிறவன் எதையாகவும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள நினைக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், நீ தீர்மானம் பண்ணு என்று அங்கே வாசிக்கிறோம். நேரம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மேக் அ டிசிஷன். ஆமென். யோசுவா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடிக்க போகிறேன் ஒரு 5 நிமிடத்தில். ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்லுகிறார், யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது, யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது, இங்க பாருங்க, ஆண்டவர் யோசுவாவை தலைமைத்துவத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போகிறாரு. சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வயதாயிருச்சு யோசுவாவுக்கு. கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. இன்னும் இன்ஹெரிட்டன்ஸ் நிறைய இருக்குப்பா. உனக்கு வயசாயிட்டே போகுதுப்பா. நீ இன்னும் அந்த காரியத்தை சுதந்திரிக்கிறதுல கவனமா இல்லப்பா. யோசுவா, ஜாஷுவா, ஆண்டவர் சொல்றாரு, வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. அதே போல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரோ, சரியான தீர்மானம் எடு தம்பி, லைஃப் போயிட்டே இருக்கு தம்பி. ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நீ இன்னும் முழுமையா சுதந்திரிக்கிறதுக்காக அந்த பாதையில போகிற தம்பி. யோசுவா 18ஆம் அதிகாரம், ஜாஷுவா 18. இப்ப ஜாஷுவா அந்த கன்வின்ஸ் ஆயிட்டு இப்ப ஜனங்களை பார்த்து, அந்த கோத்திரங்களை பார்த்து சேலஞ்ச் பண்றான் பாருங்க. ஜாஷுவா 18:1, இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி. சீலோங்கிறது ஷைலோ அப்படிங்கிற இடம் எருசலேமுக்கு முன்னால இருந்த இடம்.
உடன்படிக்கை பெட்டி அங்கே தான் இருந்துச்சு. 369 வருஷம், 369 years தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் வாஸ் இன் ஷைலோ. அங்கே தான் இருந்து எல்லா கோத்திரத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்தாரு ஜாஷுவா. till today that place is there, ஷைலோ, ஏன்ஷியன்ட் ஷைலோ என்று நீங்கள் பைபிள் லேண்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஏன்ஷியன்ட் ஷைலோ அந்த சமாரியா ரீஜனில் அது இருக்கிறது. அங்கே வந்து ஹாலோகிராமில் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. அப்படியே தூரத்தில் வந்து பார்க்கலாம், அப்படியே அதை வச்சு காட்டுறாங்க. அங்கே தான் பலிகள்லாம் இருந்துச்சு. அந்த ரத்தமெல்லாம் போனால் அது எங்கே போகும் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அமேசிங் ஷைலோ. அந்த சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. கவனிங்க, தேசம் அவர்கள் வசமாயிற்று. சரியா? ஆர்டர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. இப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள், இன்னும் 7 கோத்திரம் வந்து சோம்பேறியா இருக்கிறான். அவனுக்கு கொடுத்த கோத்திரத்தை, அவனுக்கு கொடுத்த அந்த இடத்தை, சுதந்திரத்தை எடுக்கல. இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. 7 tribes did not bother to take their inheritance. இப்ப பாருங்க, யோசுவா சொல்றான் அவங்கள பார்த்து, 3ஆம் வசனம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? how long you are going to be lethargic? ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை சுதந்திரிப்பதற்கு ஏன் என்ன தயங்குகிறீர்கள்? are we slack in responding to God's working in our lives? தேவனுடைய கிரியைகளுக்கு நாம் விட்டு கொடுக்கிறதற்கு நாம் என்ன தயங்குகிறோமா? பிரியமானவர்களே, இங்க பாருங்க, sometimes we have to make decision in tough times. தேசத்தில் ஒரு சட்டம் வந்துருச்சு, எல்லாரும் பணிந்து கொள்ளணும் அந்த சிலையை. Shadrach, Meshach, Abednego made a decision. We will not bow before the idols. But consequence, it's okay. We are prepared to live with that consequence. We don't want to have the consequence that God has for us. ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு எதிர்மறையான பின்விளைவுகளை கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை. மனுஷனிடத்திலே சந்தித்தால் பரவாயில்லை, ஆண்டவர் சைடில் எப்பொழுதுமே நாங்கள் கரெக்டாக இருக்க விரும்புகிறோம். குட் டிசிஷன். முழு தேசமே எதிராக வருகிறது, ஆனாலும் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். young men and women of God, listen. இங்க பாருங்க, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, here 3 Hebrew young men stood for their faith. பயமுறுத்துறாங்க, செத்து போயிருவேன், தூக்கி எரிஞ்சிருவோம், சாகடிச்சிருவோம். no, we will stand for the truth. take a stand for God, he will stand with you. 4வது நபராக ஆண்டவர் நின்றார். you take a stand for God, he will stand with you. 4வது நபராக அங்கே இருந்தார். காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. you want God to be with you always. be careful that you are on the side of God. தானியேல் ஜெபிக்க கூடாது. no, I will pray. he made a decision. தூக்கி சிங்க கபில போட்டாங்க. he was ready to face the consequences of man. but ஆண்டவர் எதிர்மறையான கான்சிக்வன்ஸ், நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ், பாதிக்கப்படுகிற கான்சிக்வன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட நான் கரெக்டாக இருப்பேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Daniel chapter 1 and verse 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, it says in English Bible, Daniel purposed in his heart. Much before the challenge came. You make a decision before you are thrown into environments, not to compromise. Amen. பிரியமானவர்களே, உங்களுடைய எதிர்காலம் மகிமையானதாக இருக்க போகிறது. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் ஒரு மேன்மையான திட்டம். ஆனால் அதற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், for you to enter that glorious promise of God and the blessing of God and the breakthrough of God, you need to position yourself right. நீங்கள் சரியாக உங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். டிசெப்ஷனுங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு, டிசொபீடியன்ஸ் என்ற ஒரு ஆங்கிள் இருக்கு, பாண்டேஜ் என்ற ஒரு ஆங்கிள் இருக்கு. நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடியதான ஒரு
காரியம் இருக்கிறது, அடிமைத்தனம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. நீங்கள் இன்றைக்கு இந்த செய்திக்கு மாறுத்தரம் கொடுங்க. be willing to change, do some course correction if need be. ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் செய்ய தீர்மானம் பண்ணுங்கள். தேவையில்லாத உறவுகள் cut it off. தேவையில்லாத உறவுகள் cut it off. ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையிலே தவறான தீர்மானங்களை தொடர்ந்து எடுத்து 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 ஆண்டவரே வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமே. உம்முடைய அன்பு குரலை நாங்கள் ஆண்டவரே கேட்காமல் விட்டுவிட்டோமே. ஆண்டவரை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் விட்டுவிட்டோமே. மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சரியான தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரே, கொஞ்ச காலம் கஷ்டமாக இருந்தாலும், கொஞ்ச காலம் பாடுகளாக இருந்தாலும், தீர்மானத்திலே சரியாக இருக்க எங்களோடு கூட இன்றைக்கு நீர் உணர்த்தி பேசினதற்காக நன்றி ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லார்ட் கைட் us. லார்ட் மே we take healthy decisions. ஆரோக்கியமான தீர்மானங்களை நாங்கள் எடுக்கட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் எதிர்காலங்களை குறித்து எடுக்கிற தீர்மானங்களை கவனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கை துணை காரியத்தில் மிகவும் கவனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உறவுகள் விஷயத்திலே கவனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வேலை விஷயத்திலே கவனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. பண விஷயத்திலே கவனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நெறி வாழ்க்கையிலே சரியாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய ஆண்டவரே அந்த கரேஜ் எல்லாருக்கும் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி கர்த்தர் தீர்மானத்தை குறித்து நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷ இறுதியில் பொதுவாக ஆயத்த ஜபங்கள் இருக்கும் இல்லையா சபைகளில். ஸோ நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் ரொம்ப காத்துருங்க. அடுத்த வருஷத்திற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரோடையும் கர்த்தர் பேசுவார். சபை தலைவர்களோடு மட்டும்தான் பேசுவார் நினைக்காதீங்க, எல்லாரும் கூடயும் பேசுவார். ஆமேன். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். தம்பி சாம் மோசஸ். சேர்ந்து பாடலாமா? ஜெபாவி ஊற்றுமே, ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்தி சொல்லலாமா? ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறனுமே, நாம் ஜெபிக்கணுமே.
இரவுகளெல்லாம் ஜெப நேரமா மாறனுமே, நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்துக்காய் நாம் கதறணுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்துக்காய் நாம் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி. சொல்லுங்க, விண்ணப்பத்தின் ஆவி. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். Praise God. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டார், அவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும், உங்கள் கரம் எங்களோடு இருக்கட்டும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். டெய்லி லைஃப்ல மிரக்கிள்ஸ் செஞ்சு எங்களை பரவசப்படுத்தும், நீரும் மகிமைப்படும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன். சென்று சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.